மகளே கேரளா லாட்ரி ரேசிங் பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம சேனல் லைக்காக பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பில் ஆளில் போட்டு வச்சுங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஒன்று வரும். இப்போ நம்ம ஆல் போர்டு நம்ம கால்குலேட்டர் மெத்தடில் எடுக்க போகிறோம். இது நம்ம 5 days ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 475 522 இருக்குது. இது நம்ம கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 528 ரிசல்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். இதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 528 போட்டுக்கிறீங்க, ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க, 45. ஓகேவா? இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டலுக்கு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 நம்பர் எடுத்துக்கிறோம். 9 அதுக்கு பவர் நம்பர் எடுத்துக்கிறோம். 9 4 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? மகளே நம்ம 528 வச்சு எடுக்கல, நமக்கு 9 4ன்னு கிடச்சிச்சு. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டு அண்ட் சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 244. அந்த 244 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 244 ரொட்டேட் ஆப்ஷன் 45. ஓகேவா? இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டலுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 8 அதுக்கு பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 3. 8 3 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே நம்ம 244 வச்சு எடுக்கல, நமக்கு 8 3 கிடச்சிச்சு. 3 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 053 இருக்குது. அந்த 053 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 053 போட்டுக்கிறீங்க, ரொட்டேட் ஆப்ஷன் 45 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டலுக்கு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 போட்டுக்கிறோம். அதுக்கு பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 0. 5 0 தான் நம்ம கிடச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே 053 வச்சு அடிக்கலையே, நமக்கு 5 0ன்னு கிடச்சிது. 0 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்டு பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0 0 1. ஓகேவா? அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 0 0 1 போட்டுக்கிறீங்க, ரொட்டேட் ஆப்ஷன் 45 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் 7 அதுக்கு பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? 7 அல்லது 2 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மறுபடியும் நம்ம 0 0 1 வச்சு எடுக்கல, நமக்கு 7 2ன்னு கிடச்சிச்சு. ஓகேவா? இதில் 7 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அடுத்த நாள் ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 754. அந்த 754 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 754 போட்டுக்கிறோம், ரொட்டேட் ஆப்ஷன் 45. ஓகேவா? இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டலுக்கு நம்பர்ஸ் முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9 அது பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. 9 4 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? மக்கள் நம்ம 754 வச்சு அடிக்கல, நமக்கு 9 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கான ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 9 அல்லது 4 நம்பர் தான் வச்சு உங்கள் கணக்கு மேட்ச் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம வீக்லி செட் வச்சு நம்ம ஏபிபிசி நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் நமக்கு வீக்லி சாட் நமக்கு அப்டேட் ஆகல, அதனால் நம்ம இதை வச்சு நம்ம எடுக்கிறோம். ஓகே, செல்லு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியாமல் தான் இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்து கவனிச்சிங்க. நம்பர்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேவா? வீக்லி சாட் நாளைக்கு ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். வீக்லி சாட் நல்லா நோட் பண்ணி பார்த்துங்க. ஒரு 4 days ரிசல்ட்டை நம்ம வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 609 905 இருக்குது. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் ரிசல்ட் நம்பர் 905. 905 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் எடுக்க போகிறோம். ஓகே, மகளே 905 போட்டுக்கிறோம், ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 41 போட்டுக்கிறோம். ஓகேவா? இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் எப்பயும் போல் விட்டுருங்க. ஓகே, அதுக்கு முதல்ல இருக்க 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? 725 இருக்குது, அதை குறிச்சிக்கிறோம். 72 அடுத்து 25 அடுத்து ஏசி நம்பர் 75. ஓகேவா? இதை ரொட்டேட் பண்ணிக்கிறோம். 72 ரொட்டேட் பண்ணால் 27, அடுத்து 25க்கு 52 ரொட்டேட் பண்ணிக்கங்க. ஓகே, 75 57. ஓகேவா? 6 நம்பர்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு மேட்சர் நம்பர்ஸ் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க. ஓகேவா? இன்றைக்கி வீக்லி சாட்டில் மகளே நம்ம 905 வச்சு எடுக்கையில் நம்ம கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 72 25 75 27 52 57ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, 25 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஏபியில் 25 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்த நாள் செட்டில். ஓகே, 27ன்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. ஓகேவா? ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. 57 பார்த்தீங்கன்னா பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு, 3 நம்பர்ஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 257 இருக்குது. அந்த 257 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் எடுக்க போகிறோம். ஓகேவா?
257 கொடுக்குறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 41 ஓகேவா. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கடைசி நம்பர்ஸை விட்றோம் ஓகே. அதில் இருக்கிற 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 902 ஓகே. 902க்கு 90 முதல்ல இருக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 90, அடுத்தது 02, அடுத்தது 92 ஓகேவா. 92 ஓகேவா. அடுத்த நாள் ரிசல்ட் அது வந்து 90 வந்து ரொட்டேட் பண்ணால் 09, 02 ரொட்டேட் பண்ணால் 20, இதை ரொட்டேட் பண்ணால் 92 இது வந்து ரொட்டேட் பண்ணால் 29 ஓகேவா. இதுதான் அடுத்த நாளுக்கான ஏபிசி நம்பர், நல்லா நோட் பண்ணிங்க மகளே. நம்ம வந்து 257 வச்சு எடுக்கையில் நமக்கு பார்த்தீங்கன்னா 90, 02, 92, 09, 20, 29 6 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 29 பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 295. அந்த 295 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிசி நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 295 ஓகேவா. 295 ரொட்டேட் ஆப்ஷன் 41 ஓகேவா. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க நம்பர்ஸ் விட்டுற எப்பயும் போல் ஓகே. அதுக்கு முதலுக்கு 3 நம்பர்ஸ் எடுத்துரும் ஓகேவா. அதை வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். முதலுக்கு 2 நம்பர் 00, அடுத்த 2 நம்பர் 04 ஓகே. அடுத்து ஏசி நம்பர் 04 தான் வரும். ரொட்டேட் பண்ணாலும் அதே தான் வரும் ஓகேவா. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் ரொட்டேட் பண்ணால் 40 ஓகே. ஒரு நம்பர் மட்டும் மாறும் ஓகேவா. இதுதான் ஏபிசி நம்பர். அடுத்த நாளுக்கான ஏபிசி நம்பர் நல்லா நோட் பண்ணிங்க மகளே. வந்து நம்ம 295 வச்சு அடிக்கல நமக்கு 2 0, 04, 40 கிடச்சிருக்கு ஓகே. 0 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு சூப்பரான ஒரு ரன்னிங் கிடச்சிருக்கு பார்த்துங்க ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 020 இருக்குது. அந்த 020 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிசி நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 020 போட்டுக்கிறீங்க, ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க, 41 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் விட்றோம். அதுக்கு முதல்ல 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 748 பிரிச்சுக்கிறோம் ஓகேவா. 74 அண்டு 48 அண்டு 78 ஓகே. 74 ரொட்டேட் பண்ணோம் 47, அடுத்தது 84, அடுத்தது 87 ஓகேவா. நம்ம கிடைக்க வந்து 6 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு ஓகே. மக்களே நம்ம வந்து 020 வச்சு எடுக்கையில் நமக்கு 74, 48, 78, 47, 84, 87 நமக்கு வந்து 6 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு ஓகேவா. ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 9, 4 உங்கள் கணக்கில் மேட்சாக வந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்துறீங்க. ஏன் இவ்வளோ நம்பர் வருதுன்னு பார்க்க யோசிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் கம்மியாக தான் நம்பர் கொடுப்பேன். இன்றைக்கி வந்து மெத்தட்ஸ் எடுக்க டைம் பற்ற மாட்டேங்குது, வெளியே கிளம்புற மாதிரி இருக்குது. அதனால தான் நம்பர்ஸ் இவ்வளோ வர மாதிரி இருக்குது ஓகே. மக்களே உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியாக நம்பர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேவா. ஓகே. மறக்காமல் நம்ம சேனலை நம்ம லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க ஓகே.